Hi students, next in combination logic circuits, the next application circuits are multiplexers and demultiplexers. What are multiplexer? Multiplexer is the name is telling that multiple access. Okay, so in telephonic communications, okay, what is the actual meaning of multiplexer can be explained using the telephone networking. In olden day telephone networking, the multiplexer and demultiplexer are the devices, that is circuits used to exchange the data transmission in telephone networking lines. Okay, so what is meant by a multiplexer in actual meaning is it has number of inputs. That number of inputs at a time, any one of that inputs is driven to the output. All the other inputs are silent, kept silent at this time. Understand? So at any time, only one input can be transferred to the output. That output can be transferred over a communication line to reach another system. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்சர் அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர்ன்றது வந்து ஓல்டன் டே டெலிஃபோன் நெட்வொர்க்கிங்கில் அது யூஸ் ஆச்சு. லேண்ட்லைன், இப்போ கூட லேண்ட்லைன் டெலிஃபோன் நெட்வொர்க்கிங் அப்படின்றது இருக்குது. ஸோ மொபைல் நெட்வொர்க்கிங் அது வேறு டைப், அது ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு டெக்னிக்கல் வேர்டில் மென்ஷன் பண்ணோம்னா எஃப்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த லேண்ட்லைன் நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர் இந்த ரெண்டு டைப் சர்க்கியூட் யூஸ் பண்ணி தான் ஒர்க்கிங்ன்றது வந்து நடக்கும். தட் மீன்ஸ் இந்த டேட்டா வாய்ஸ்ன்றது வந்து நம்ம பேசுகிற அந்த வாய்ஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நம்மளுக்கு வந்து நம்ம யார் கூட லிங்க் ஆகணுமோ, தட் மீன்ஸ் யார் கூட கம்யூனிகேட் பண்ணணுமோ, they may be in another city or town. Okay, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், the telephone exchange should give the permission to us to communicate with the corresponding member. Okay, ஸோ அதுதான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எந்த கான்செப்டில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர்ன்ற கான்செப்டில் தான் வரும். ஓகே, சரி, ஆக்சுவல் மீனிங், what is the actual meaning of a multiplexer is it has number of inputs and single output. ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இதில் இருக்கும், அதே நேரத்தில் அவுட்புட்ன்றது ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். At a particular time, at any time instant, only one input will go through the output over a communication line, telephone network, and the line மூலிமா ஒரு வயர் மூலிமா ஒரு இன்புட் at a time போகும். ஓகே, அந்த ஒரு இன்புட் மட்டும்தான் செலக்ட் ஆகிட்டு அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு அவுட்புட்டுக்கு எந்த இன்புட் போகும் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணுறோம், எந்த இன்புட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த இன்புட் அந்த அவுட்புட்டுக்கு போகும். ஸோ அந்த அவுட்புட்டில் வர அந்த லைனை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு சிட்டியில் இருக்கிற டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம கொடுப்போம். அங்கே ஒரு சர்க்கியூட் இருக்கும். என்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமல்டிப்ளெக்சர். ஓகே, ஸோ டிமல்டிப்ளெக்சர் அப்படின்ற ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த டிமல்டிப்ளெக்சர் சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் மூலிமா வர இன்புட்டை எடுத்துக்கிட்டு டிமல்டிப்ளெக்சர் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் சிங்கிள் அவுட்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட்ஸ், சிங்கிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, இட் கேன் ரிசீவ் சிங்கிள் இன்புட். தட் இன்புட் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் த நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து டிமல்டிப்ளெக்சரோட கான்செப்ட், ஒர்க்கிங் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சிட்டி அப்படின்னு எடுத்துட்டா
இந்த சிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா இது ஒரு சிட்டி எக்ஸ்சேஞ்ச், சிட்டி 1 சிட்டி 2. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டியில் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, தட் மீன்ஸ் இன்புட்ஸ். இதை இன்புட் அவுட்புட்னு கன்சிடர் பண்ண தேவையில்ல, நீங்கள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே கூட அப்படிதான், there are so many number of telephonic users. Understand? ஸோ இப்போ இங்கே இருக்கிற I2 அப்படின்ற பர்சன் வந்து இங்கே இருக்கிற O1 அப்படின்ற பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கம்யூனிகேஷன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ the multiplexer should select the user I2. ஸோ அந்த மல்டிப்ளெக்சர் வந்து அந்த I2ன்ற யூசரை வந்து செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வர டேட்டாவை, தட் இஸ் வாய்ஸை அவுட்புட் காமிச்சு அவுட்புட்ல இருந்து கம்யூனிகேஷன் லைன் மூலிமா சிட்டி 2ல இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இன்புட்டை கொடுக்குறோம். தட் மீன்ஸ் அங்கே இருக்கிற டிமல்டிப்ளெக்சருக்கு இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ அந்த டிமல்டிப்ளெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த யூசருக்கு நம்ம அந்த லிங்கை கனெக்ட் பண்ணணுமோ அந்த யூசரை செலக்ட் பண்ணி அந்த லிங்கை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, லைக் தட் I2 can be connected to O1 is another user is in the second city 2. Understand? So இதுதான் வந்து இந்த டெலிஃபோன் நெட்வொர்க்கிங், ஓல்டன் டே டெலிஃபோன் நெட்வொர்க்கிங். இப்போ கூட இந்த லேண்ட்லைன் அப்படின்றது இந்த மெத்தடில் தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். ஓகே, நடுவில் வந்து இப்போது ரெகுலேட்டரி மீடியம்லாம் இருக்குது, டெலிஃபோன் ரெகுலேட்டரி மீடியம்லாம் இருக்குது நடுவில். அதை பற்றி படிக்கணுன்னா டீப்பாக போகும். பட் அந்த டெலிஃபோன் ரெகுலேட்டரி ISDN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டெலிஃபோன் ரெகுலேட்டரி நெட்வொர்க்கில் நம்ம பார்க்க தேவையில்ல, இது சிம்பிள் கான்செப்ட். அதாவது மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர் நம்ம பார்க்குறோம். அதை மட்டும் பார்க்குறப்போ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ன்றது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சரி, இப்போது இங்கே n நம்பர் ஆஃப் யூசர், அதாவது சிட்டி 1ல வந்து n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்கும்போது எந்த யூசர் கான்டாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத, எந்த யூசர் கான்டாக்ட் பண்ணுறாரு அந்த யூசரை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த யூசரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அட் ஏ டைம் சிங்கிள் யூசர் கேன் ஒன்லி communicate through the output. Okay, so single input மட்டும்தான் அவுட்புட் மூலிமா கம்யூனிகேட் ஆக முடியும். அந்த சிங்கிள் இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து n நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் த கேபிட்டல் N இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் யூசர்ஸ், n நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஓகே, ஹியர் த ஸ்மால் n இஸ் இண்டிகேட்டிங் 2 power n. 2 power n means selection switches. Okay, 2 power n is equal to capital N, the number of users can be fixed to the multiplexer. Okay, so இப்போ வந்து இந்த மல்டிப்ளெக்சரில் செலெக்ஷன் ஸ்விட்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மல்டிப்ளெக்சருக்கு யூசரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு ஊரில் அதான் ஒரு சிட்டியில் வந்து டெலிஃபோன் லைன் கொடுக்கணுன்னா எல்லாருக்கும் வேணும்னா எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த மல்டிப்ளெக்சரோட பிட் லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது n செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்மால் n செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மல்டிப்ளெக்சரில் அந்த மல்டிப்ளெக்சர் மூலிமா எத்தனை பேரை கம்யூனிகேட் பண்ண முடியும், எத்தனை பேர் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ 2 power n. தட் மீன்ஸ் இப்போ செலெக்ஷன் ஸ்விட்சஸ் 4 இருந்ததுன்னா 2 power 4 is equal to 16 users can be accommodated to this network. Okay, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த யூசர்ஸோட லிமிட்டை வந்து அதான் நம்பர் லிமிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, 2 power n is equal to capital N. ஸ்மால் n-னா நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஸ்விட்சஸ். ஓகே, அந்த செலெக்ஷன் ஸ்விட்சஸ்லேருந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து மல்டிப்ளெக்சர். அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறது வந்து டிமல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சர்னா
number of inputs, one output. Demultiplexer அப்படின்னு சொன்னா single input, number of outputs. All the selections are accomplished by the selection switches, the number of selection switches. Okay, சரி. இப்போ just நம்ம வந்து மல்டிப்ளெக்சர் அப்படின்றது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஒன் மோர் திங், இந்த செலெக்ஷன் ஸ்விட்சஸ்ன்றது வந்து நம்ம எந்த இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து இங்கே செலக்ட் ஆகுது. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைனரி நம்பர்ஸில் தான் நம்ம இன்புட் கொடுப்போம் இந்த செலெக்ஷன் ஸ்விட்சஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்குடான்னா 0 0 0 0 0 1 0 1 0 இந்த மாதிரி 1 1 1 அப் டு ஓகே, இந்த மாதிரி 8 செலெக்ஷன் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ 0 0 0 மீன்ஸ் யூசர் 1 will be activated. So that means input 1 will be activated. 0 0 1 means user 2 will be activated. Like that 1 1 1 means user 8 will be activated. Understand? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பைனரி நம்பர்ஸில் வந்து செலெக்ஷன் இன்புட்ஸை கொடுக்கும்போது எந்த யூசர் நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த யூசரை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த இன்புட்டை கொடுக்கறது வந்து நம்ம மேனுவலாக கொடுத்தோம்னா அது வந்து ஓல்டன் டே டெலிஃபோன் நெட்வொர்க்கிங், அதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் நெட்வொர்க்கிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் பேர் வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், டிடிஎம் இல்லைன்னா டிடிஎம்ஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஜஸ்ட் we are going to see about multiplexer. What is a multiplexer? So what is the structure of a multiplexer? How it can be used to select the particular input to send it to the output. Okay, so இது multiplexer first பார்க்குறோம். next வந்து demultiplexer. Okay, so multiplexer na selection switches பொறுத்து n number of inputs இருக்கும், capital N number of inputs, single output அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஸ்விட்ச் 1 இருந்ததுன்னா ஓகே, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். செலெக்ஷன் ஸ்விட்சஸ் 2 அப்படின்னு சொன்னால் இன்புட்ஸ் கேன் பி அப்ளைட் அப் டு 4 இன்புட்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஸ்விட்சஸ், if it is 3, then 8 users can be accommodated. That is 8 inputs can be accommodated for that multiplexer. சரியா? ஸோ இப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்கிற அந்த மல்டிப்ளெக்சர் பேர் வந்து 2:1 மல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் ரெண்டு செலெக்ஷன் ஸ்விட்சஸ் இருக்கிற அந்த மல்டிப்ளெக்சர் பேர் வந்து 4:1. 4:1, 2:1, 4:1, 8:1 அப்படின்னு சொன்னா 2 inputs 1 output. Similarly 4 input 1 output, 8 inputs 1 output, like that. Okay, next on the 16 inputs 1 output, 32 inputs 1 output, like that. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மல்டிப்ளெக்சர் டிசைன்ன்றது வந்து வேரி ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? Okay, so இந்த மாதிரி 2:1, that is 2:1 multiplexer, 2 square 4:1 multiplexer, 2 cube means 8:1 multiplexer. So இப்படி நம்ம switches எத்தனை switches இருக்கோ அதை பேஸ் பண்ணி number of users can be accommodated. So இப்போ வந்து ஒரே ஒரு switch இருக்கு, அதனால இது வந்து 2:1 multiplexer. That means this circuit contains 2 inputs and 1 output. Okay, what are the 2 inputs means I0 and I1. I0 means I0, okay, I0. That is input 0 and input 1. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு AND gate 0 இதோட பேரு,
AND gate 1. Okay. So இப்போ இந்த அந்த 2 AND gates எப்போ ஆக்டிவேட் ஆகும்? இப்போ இந்த AND gate ஆக்டிவேட் ஆனாதான் இங்க நம்ம அப்ளை பண்ற இன்புட் அந்த AND gate வழியா வெளியில போகும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த AND gate டீஆக்டிவேஷன்ல இருந்தா அந்த AND gate அவுட்புட்டை கொடுக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பாருங்க, ஒரு AND gate இப்போ இது ஒரு இன்புட் அப்படின்னு சொன்னா இந்த இன்புட் whatever the input if it is taken as logic 0, இந்த logic 0 எப்போ வெளியில போகும் அப்படின்னு சொன்னா ஓகே இன்னொரு இன்புட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்புட் வந்து 1 கொடுத்தோம்னா அந்த லாஜிக் 0ன்றது வந்து வெளியில போகும். 0 கொடுத்தா 0 வெளியில போகும், 1 கொடுத்தா 1 வெளியில போகும். ஓகே, ஸோ AND கேட் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், அதான் இன்புட்டை வந்து அவுட்புட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னால், the another input should be given 1. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட் வந்து நம்ம 1 கொடுத்தா தான் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இன்புட் வந்து நம்ம 1 கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் இன்புட்டில் நம்ம அப்ளை பண்ணுற ஆக்சுவல் இன்புட்ன்றது வந்து அவுட்புட்டுக்கு போகும். ஓகே, இது 0வாக இருந்தால் இங்கே 0 ஆகும், இது 1ஆக இருந்தால் 1 ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 கொடுக்குறப்போ ஓகே, ஸோ திஸ் இஸ் த செலெக்ஷன் ஸ்விட்ச். ஓகே, ஆக்டிவேட்டர் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். திஸ் 1 இஸ் நத்திங் பட் இன்புட் கிடையாது, இட் இஸ் அன் ஆக்டிவேட்டர். ஓகே, ஸோ AND கேட் ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த 1 நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த AND கேட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தான் இந்த இன்புட் வெளியில் போகும். ஓகே, இந்த AND கேட் வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இங்கே 0 கொடுத்தோம்னா திஸ் AND கேட் will be deactivated. அதுக்கப்புறம் நீங்க 1 கொடுத்தாலும் 0 கொடுத்தாலும் அவுட்புட் வந்து 0ல தான் இருக்கும். ஏன் 0 இன்புட் வந்து டீஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இது 0 கொடுத்துட்டா நீங்க 1 கொடுத்தாலும் தட் மீன்ஸ் 1-0 கண்டிஷன் வரும். 1-0 is 0 AND கேட்ல. ஓகே, அதே நீங்க 0 கொடுத்தாலும் 0-0 தான். Okay, output is always 0 whenever we apply the deactivation signal, that is 0 to the selector pin. Okay, so அந்த AND கேட்க்கு வந்து நம்ம அந்த 0 கொடுத்தோம்னா நம்ம இன்புட் என்ன கொடுத்தாலும் அவுட்புட் 0ல தான் இருக்கும். ஓகே, அதே நம்ம இந்த செகண்ட் பின்னுக்கு வந்து நம்ம 1 கொடுத்தோம், லாஜிக் 1 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அது இங்க அவுட்புட்ல ரெப்ளிகேட் ஆகும். 0 கொடுத்தா மீன்ஸ் 0 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 0 கொடுத்தா 0 into 0 1 AND கேட் 0. ஓகே, அதே இங்க 1 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1 1 AND கேட் 1. The output of AND gate will be logic 1. ஓகே, ஸோ அதனால இந்த பிட் வந்து இன்புட் கிடையாது, இட் இஸ் ஆக்டிவேட்டர் ஆர் டீஆக்டிவேட்டர். ஸோ ஆக்டிவேட் பண்ணணும்னா லாஜிக் 1 கொடுக்கணும், டீஆக்டிவேஷன் பண்ணணும்னா லாஜிக் 0 கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஸோ இப்போ இந்த 2 AND கேட்ல எந்த AND கேட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ அந்த AND கேட்டுக்கு கொடுத்துருக்கிற இன்புட் வந்து வெளியில போகும். அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, இப்போ 0 கொடுக்குறோம், எஸ்ன்றது வந்து செலெக்ஷன் பின் வந்து நம்ம 0 கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ் செலெக்ஷன் பின் 0 கொடுத்தா this 0 will goes to the activator pin of 0th AND gator, that means first AND gator, as well as the activator pin of second AND gate, that means 1 AND gate. ஓகே, இந்த 0 வந்து இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். பட் இங்க நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த 0th AND கேட்டருக்கு AND கேட்க்கு வந்து ஆக்டிவேட்டரா 1 போகுது. ஓகே, இங்க வந்து செகண்ட் AND கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்டரா 0 போகுது. ஸோ தேர்ஃபோர் திஸ் கேட் வில் பி ஆக்டிவேட்டட், லாஜிக் 0 கேட் வில் பி ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேட் வில் பி டீஆக்டிவேட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்த நம்ம இங்க எஸ்ன்றது வந்து 0 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எந்த கேட் ஆக்டிவேட் ஆகுது? 0th கேட் ஆக்டிவேட் ஆகுது.
first gate வந்து deactivate ஆயிடும். Understand? So that the input applied to the first gate will goes to output. Okay. So இப்போ வந்து இங்கிருந்து வர இப்போ இது வந்து நீங்க 1 கொடுத்தீங்கன்னா இது deactivationல இருக்கிறதுனால the output is always 0 and gate 1 இதோட output வந்து எப்பவுமே 0ல இருக்கும் ஏன்னா இங்க நம்ம deactivation கொடுத்திருக்கோம். So இதுக்கு வந்து activation கொடுத்திருக்கோம். That means இந்த கேட் வந்து ஆக்டிவேட்டர்ல இருக்கு. ஏன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இங்க 0 கொடுத்தாலும் இங்க நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அது 1 போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இது வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம whatever the input applied at I0 will be come out of AND gate 0. Okay, now these two inputs are applied once again to an OR gate. So 1 0 for an OR gate will provide logic 1 at the output stage, so that we are getting the input signal, that is I0, to the output. அதே இங்க வந்து நீங்க logic 1 கொடுத்தீங்கன்னா, that means S ன்றது வந்து logic 1 கொடுத்தீங்கன்னா, this 1 will goes to the activator pins of both the gates. 1, here it is logic 1. In this case, logic 1 is directly applied to the activator pin of AND gate 1, and this logic 1 is invertedly applied to the input of activator pin of logic AND gate 0, so that the AND gate 0 is deactivated because of this 0 signal. Okay, so இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. இப்போ இது வந்து deactivate ஆயிடுது. Understand? So therefore இப்போ வந்து எந்த இன்புட் வெளியில போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I1 அப்படின்றது வெளியில போகும். ஓகே, so இந்த S1ல நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி either AND gate 0 or AND gate 1 are activated at particular instant. Okay, so ஏதாவது ஒன்று தான் வந்து at a time வந்து activate ஆகும் according to the selector pin input. Understand? So இது வந்து 2:1 multiplexer. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா there are two inputs and single output, therefore 2:1 multiplexer அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, next type multiplexer பாத்தீங்கன்னா 4:1 multiplexer. 4:1 multiplexer னா இங்க வந்து 4 inputs should be accommodated so that the selector pins are 2. Understand? So if we put 2 selector pins, then we can accommodate 4 inputs, I0, I1, I2 and I3, like that. Okay. Okay, so இப்போ I0, I1, I2, I3 அப்படின்ற இந்த 4 input வந்து accommodate பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 2 selector pins தேவைப்படும், S0 and S1. Understand? So இப்போ வந்து இந்த S0, S1 இந்த ரெண்டும் வந்து 0 0 கொடுக்கிறப்போ gate 0, that is I0 will be activated for 0 1 I1, 1 0 I2, 1 1 is responsible for I3. Okay, so இந்த மாதிரி இந்த சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும். That means selector pinsக்கு வந்து நம்ம 0 0 கொடுத்தோம்னா I1 activate ஆகும், sorry I0 வந்து activate ஆகும். So that input will goes to output. Understand? Next 0 1 கொடுத்தா I1 activate ஆகும்,
I1 activate ஆகும், that means gate 1 activate ஆகும். So therefore I1 is the input, will goes to the output. Similarly 10 கொடுத்தோம்னா I2 will goes to the output through the AND gate 2 and OR gate. Okay, then finally if we put 1 1 at selector pins, then I3 will be activated, so that I3 will goes to the output. எப்படி இது அப்படியே பார்க்குறப்போ பாருங்க, இங்கே நம்ம 0 0 கொடுக்குறப்போ, அண்டர்ஸ்டாண்ட், 0 0 கொடுக்குறப்போ பாருங்க, இந்த டைரக்ட் பின் வந்து 0 ஆகிடும், இந்த இன்வெர்டட் பின் வந்து 1 ஆகிடும். சிமிலர்லி இந்த டைரக்ட் லைன் வந்து 0, இன்வெர்டட் லைன் வந்து 1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸில், காலம் லைன்ஸில் டைரக்ட் லைன், inverted line of S1. Understand? This direct line and this is inverted line of S0. Okay. So இப்போ நம்ம இங்க 0 0 கொடுக்கிறப்போ இந்த direct line 0, இந்த inverted line S1 ஓட inverted line 1. அதே மாதிரி S0 ஓட direct line வந்து 0, அதோட inverted line வந்து 1. அப்படி கொடுக்கிறப்போ பாருங்க, இந்த AND கேட்க்கு அந்த செலக்டர் பின்ஸ் வந்து 2 இருக்கும். ஒவ்வொரு AND கேட்க்கும் வந்து செலக்டர் பின்ஸ் வந்து 2 இருக்கும். ஏன்னா நம்ம 2 செலக்டர் பின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, so that okay, ஒரு இன்புட் லைன் 2 செலக்டர் பின்ஸ். Okay, why? Because we are putting 2 selector inputs. Okay, so அப்போ ஒவ்வொரு AND கேட்க்கும் வந்து 2 செலக்டர் பின்ஸ் இருக்கும். அந்த 2 செலக்டர் பின்ஸோட இன்புட் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கும்? 0 0 அப்ளை பண்ணோம்னா ஒவ்வொரு கேட்க்கும் இன்புட் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, this one is connected so that this selector pin is 1, that is S1 selector pin. இது வந்து S0 selector pin, it is also logic 1. பாருங்க, இந்த இன்வெர்டட் லைன் இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் இன்வெர்டட் லைன், இப்போ 2 இன்வெர்டட் லைனும் வந்து 1 1ல இருக்கிறதுனால இதோட செலெக்ஷன் கண்டிஷன் 1 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லாஜிக் கேட், தட் இஸ் இந்த AND கேட்டோட செலக்டர் பின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டட் லைன் ஆஃப் S1. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க S1, இது வந்து S1 பார், S0 பார். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து S1 பார். S1 பார்னா S1 ஓட இன்வெர்டட் லைன். In this case it is 1. Next S0 is directly applied, so that for this condition of that is 0 0 condition, S0 is 0, so that this S0 line will be 0. Okay, next பார்த்தீங்கன்னா இங்க வந்து S1 ஓட டைரக்ட் லைன்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கு, ஸோ அது வந்து 0. நெக்ஸ்ட் இங்க S0 ஓட இன்வெர்டட் லைன்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கு, அது வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கேட் பார்க்குறப்போ இது வந்து S1 ஓட டைரக்ட் லைன், ஸோ தட் இட் இஸ் 0. இதுவும் S0 ஓட டைரக்ட் லைன், அதனால இதுவும் 0. பாருங்க, இப்போ எந்த கேட் ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, எல்லா செலக்டர் பின்ஸும் 1 1 இருக்கிற அந்த பர்டிகுலர் கேட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இது வந்து 0 0 இருக்கு, ஸோ இட் இஸ் நாட் ஆக்டிவேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா 0 1, இதுவும் ஆக்டிவேட்டட் கிடையாது. எல்லா செலக்டர் பின்ஸும் வந்து 1 1 இருந்தால் தான், 1 1 1 அப்படி இருந்தால் தான் அந்த கேட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து 0 0 அப்ளை பண்ணுறப்போ இது டீஆக்டிவேட்டட், 0 1 அப்ளை பண்ணுறப்போ இதுவும் டீஆக்டிவேட்டட், 1 0 அப்ளை பண்ணால் அதுவும் டீஆக்டிவேட்டட், 1 1 வர்றப்போ இந்த கேட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம இன்புட் 0 0 கொடுத்தா என்ன, 0 0 கொடுத்தோம்னா இந்த கேட் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்
அந்த கேட் ஆக்டிவேட் ஆகும்போது I0ன்றது வந்து வெளியில போகும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் இப்போ S10 S01 அப்படி கொடுக்குறப்போ பாருங்க, இது வந்து 1, இன்வெர்டட் வந்து 0. S0ல வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ S0 S1 வந்து சேம் அப்படியே தான். S1 ஒவ்வொரு பின்னுக்கும் வந்து S1ன்றது வந்து அதே தான் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு S0 வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ S0 என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் 0 ஆயிடுது, இந்த லைன் 1 ஆயிடுது. தட் மீன்ஸ் இந்த பின் பார்த்தீங்கன்னா S0 டைரக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் 0, இந்த லைன் வந்து 1. இப்போ எந்த கேட் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது டீஆக்டிவேட்டட் 10 அப்படின்னா அது டீஆக்டிவேட்டட். இது 11 இட் இஸ் ஆக்டிவேட்டட். ஓகே, இது 00 this is deactivated, this is also deactivated. ஸோ இப்போ எந்த கேட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்றது இந்த கேட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ therefore I1 will goes to the output for 0-1 condition. Similarly 10 கண்டிஷனுக்கு எப்படி நம்ம எந்த கேட் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் செகண்ட் கேட் ஆக்டிவேட் ஆகும். 11 கண்டிஷனுக்கு தேர்ட் கேட் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி டிசைன் பண்ணுறது? அந்த அண்ட் கேட்டுக்கு ஃபர்ஸ்ட் 0 அண்ட் கேட்டுக்கு எந்தெந்த லைன்லேருந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 0ன்னா 00 தட் இஸ் S1 பார் S0 பார் அந்த ரெண்டு லைன்லேருந்து இன்புட் கொடுக்கணும். பாருங்கள், S1 பார் அந்த லைன்லேருந்து இன்புட் கொடுக்கணும், S0 பார்லேருந்து இன்புட் கொடுக்கணும். எதுக்கு? 0 கேட்டுக்கு. சர்க்கியூட் டிசைன் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி டிசைனிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி பாருங்கள், 0 மீன்ஸ் 00 அப்படின்னா S1 பார் S0 பார் அந்த 2 லைன்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ S1 பார் S0 பார் அந்த 2 லைன்ஸில் இருந்து அந்த 2 செலக்டர் பின்ஸை நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட் 01 மீன்ஸ் 01 என்னன்னா S1 பார் S0, S1 பார் S0. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ S1 பார் லைன்லேருந்து கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி S0 டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு. செகண்ட் கேட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீன்ஸ் S1 and S0 bar. S1 and S0 bar அந்த கண்டிஷனில் நம்ம கனெக்ட் பண்ணணும். பாருங்க, S1 is directly connected and S0 is invertedly connected. Okay. Next, third gate பார்க்குறப்போ that is 11 is nothing but 3 இல்லையா? ஸோ அந்த 11னா S1 S0 இந்த ரெண்டு லைனில் டைரக்ட் லைன்ஸில் வந்து நம்ம அந்த கேட்டுக்கு செலக்டர் பின்ஸை கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், S1 S0 டைரக்ட் பின்ஸ்லேருந்து நம்ம அந்த கேட்ஸ்க்கு இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ இப்படி டிசைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த 4:1 மல்டிப்ளெக்சர்ன்றது வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். Okay friends, next, after seeing multiplexer, we are going for demultiplexer topic. Demultiplexer, the name itself is telling us it is opposite to the multiplexer operation. Okay, what is the multiplexer operation means? It takes n number of inputs and any one of the input at a time from the n number of inputs and deliver the particular input to the single output by the influence of selecting switches. Okay, so here it is the opposite operation. That means there is single input. It is to be delivered to any one of the n number of outputs by the influence of selection switches. So in the selection switches base பண்ணி
single input வந்து ஏதோ ஒரு அவுட்புட்ல வெளியில போகும். Understand? So that is called a demultiplexer. Okay, so circuit is same for multiplexer as well as demultiplexer. Some little bit changes. Okay, so multiplexer demultiplexer ரெண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன சேஞ்சஸ் விட. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1:2 demultiplexer. In case of multiplexer, it is in opposite order. That means 2:1 multiplexer. 2:1 multiplexer means first input and then output. So first this digit is indicating inputs, number of inputs. This digit is indicating number of outputs. Okay, so multiplexer la pathina number of inputs irukkrappo anga 2:1, 4:1, 8:1, 16:1, like that we have seen. Okay, in this case case of demultiplexer, it is containing single input and n number of outputs, so that we are indicating that 1:2, 1:4, 1:8, 1:16, like that. Okay, so ஒரு demultiplexer அப்படின்றது வந்து அதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தட் இஸ் இது வந்து 1:2 demultiplexer. இந்த 1:2 demultiplexerல பார்க்குறப்போ two outputs, therefore it is containing two AND gates. One is zeroth AND gate and first AND gate. So these two AND gates are controlled by a single selection switch. Okay, so yes, so in the S மூலமா நம்ம வந்து இந்த ரெண்டு AND gate வந்து கண்ட்ரோல் பண்றோம். Okay, so S is deciding the input will reach the output through which gate. So எந்த கேட் வழியா அந்த இன்புட்ன்றது வந்து அவுட்புட்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்றது வந்து செலக்ஷன் ஸ்விட்ச். Understand? So if it is 0, then this 0 will goes to AND gate 1 as well as AND gate 0. But in case of AND gate 0, we are connecting a NOT gate, so that the final input is 1, logic 1. So therefore this AND gate is activated, 0th AND gate is activated, and AND gate 1 is in deactivation condition, so that the applied input goes through the 0th AND gate and reaches the X0 output. Okay, so அது மாதிரி நம்ம அப்ளை பண்ற இந்த இன்புட்ன்றது வந்து நம்ம இந்த செலக்ஷன் பின் இதுல வந்து 0 கொடுக்குறோமா 1 கொடுக்குறோமா அப்படின்றத பொறுத்து எந்த கேட் வழியா வெளியில போகணுமோ அதை டிசைட் பண்ணிக்கணும். If it is 1, then the input for AND gate 1 is 1. The actual input for AND gate 0 is 0. So here the 0th AND gate is in deactivation condition, and AND gate 1 is activated, so that the applied input goes through the AND gate 1 to reach the output. Okay, so இந்த மாதிரி 1:2 demultiplexer அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 1:4, 1:8 up to 1:8 demultiplexer வரைக்கும் நம்மளோட சிலபஸ்ல இருக்கும். நீங்க 1:4 புரிஞ்சிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து 1:8 demultiplexer இருக்கும். Okay, so it is 1:4 demultiplexer. It consists of 4 AND gates. Therefore it is giving 4 output pins. So it contains one single input. This input is goes to the output through any one of these AND gate which are activated at any time. So in the S1 and S2, these are the two switches to control the activation of any one of the AND gates. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 AND gateல எந்த கேட் ஆக்டிவேட் ஆகும் அந்த கேட் வழியா வந்து இன்புட்ன்றது வந்து அவுட்புட்க்கு போகும். ஸோ அந்த ஆக்டிவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா these two pins, S1 and S0. If it is 0, 0, the 0th AND gate will be activated. That means these two
activation pins are assigned 1 1. Therefore, this 0 and 0th AND gate will be activated. The remaining AND gates are in deactivation conditions because these two activation input pins will not get 1 1 input for all these inputs. These AND gates. Okay, therefore, those AND gates are in deactivation state. Only AND gate 0 will be deactivated so that the applied input goes through the AND gate 0 to reach the output. Okay. So, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்ன்றது வந்து 0th AND gate வழியா x0 என்ற அவுட்புட் ரீச் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 அப்ளை பண்ணும்போது, அதே 0 1 அப்ளை பண்ணும்போது 0 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்புட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிடும். தட் மீன்ஸ் இது வந்து 1 0 ஆகிடும். இந்த இடத்துல அது வந்து 1 1 ஆகும். If you analyze deeply, we can get this type of results. Okay, so இப்போ 0 1 அப்ளை பண்ணால் இந்த AND gate activate ஆகும். So that the applied input is common for all the 4 AND gates. So therefore, the activated AND gate only take the input and send the particular input to the output. Okay, so இப்போ இந்த AND gate வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால இந்த இன்புட் இந்த AND gate வழியாக x1 ரீச் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி இங்கே 1 0 கொடுத்தீங்கன்னா, ஸோ 1 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த AND gate, that is 2 second AND gate activate ஆகும். So therefore, the applied input goes to through the second AND gate and reaches the output x2. Understand? Finally, if we give 1 1 at the selection switches, then AND gate 3 will be activated. Finally, then the applied input goes through the AND gate 3 and reaches x3. So, like this, the 1:4 demultiplexer is acting. Okay, the truth table for 1:4 demultiplexer is looking like this. Okay, so there is the input. It is common for all the selection conditions. Okay, if we select 0 0, that means x0 will be selected. The output x0 will be selected by selecting the AND gate 0. So therefore, the applied input reaches x0. Okay, for 0 1 condition, sir, for 0 1 condition, the AND gate 1 will be activated so that x1 gets the input. X1 output gets the input. Okay, for 1 0 condition, x2 gets the same input. For 1 1 condition, x3 gets the applied input. Understand? So this is the working of a demultiplexer for 1:4 demultiplexer. We can also design the 1:8, 1:16 like that demultiplexers. Okay, so it is the exercise to you to design 1:8 demultiplexer as well as 8:1 multiplexer. Do the circuit design for 8:1 multiplexer as well as 1:8 multiplexer and put them through the WhatsApp to my account. I will correct the circuits. Okay, thank you.